ஜானகி வித்யாதரன் அனுபமா பரமேஸ்வரன் பெங்களூரில் ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை செய்யும் புத்திசாலி மற்றும் துடிப்புள்ள பெண். அவள் தன் சொந்த முயற்சியாலும் கடின உழைப்பாலும் வாழ்வில் முன்னேறி வந்தாள். அவளுக்கு அன்பான தாய் மற்றும் தந்தையுடன் ஒரு சாதாரண ஆனால் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இருந்தது. அவர்கள் பெங்களூரில் வசித்தாலும் தங்கள் சொந்த ஊரான கேரளத்தின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மறக்கவில்லை. கதை திருவிழா காலங்களில் தொடங்குகிறது. வழக்கம்போல் தன் குடும்பத்துடன் திருவிழாவை கொண்டாட ஜானகி தன் சொந்த ஊருக்கு திரும்புகிறாள். வண்ணமயமான விளக்குகளும் சத்தமான இசைக்கோர்ப்புகளும் மக்கள் கூட்டமும் அந்த ஊரை முழுமையாக மூழ்கடித்திருந்தன. அதுவரை ஜானகியின் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த திருவிழா இரவு அவள் வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றி போடப் போகிறது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. திருப்புமுனை. ஒரு நாள் இரவு திருவிழா முடிந்து ஜானகி தனியாக வீடு திரும்பும் போது ஒரு பயங்கரமான பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகிறாள். அந்த தாக்குதலில் இருந்து அவள் உயிரோடு தப்பினாலும் மனதளவில் முழுமையாக சிதைந்து போகிறாள். அவளின் தைரியம், தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி என அனைத்தும் நொடி நேரத்தில் காணாமல் போயின. ஜானகியின் பெற்றோர் அவளுக்கு துணையாக நின்றார்கள். அவர்கள் உடனடியாக காவல்துறையிடம் புகார் அளித்தனர். ஆனால் காவல்துறை விசாரணை ஜானகி எதிர்பார்த்தது போல் நேர்மையாக இல்லை. அதிகாரிகளின் அலட்சியமும் குற்றவாளிகளை பற்றிய மெத்தனமான அணுகுமுறையும் ஜானகிக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. சமூகத்தின் குற்றச்சாட்டு. இந்த சம்பவத்தை ஊர் மக்கள் அறிந்தபோது ஜானகிக்கு ஆதரவாக நிற்பதற்கு பதிலாக அவள் மீது பழமைவாத சமூகத்தின் குற்றச்சாட்டுகள் விழுந்தன. ஏன் அந்த நேரத்தில் தனியாக சென்றாள்? பெண்களின் கௌரவம் முக்கியம், அவளை திருமணம் செய்து கொள்வதற்கு யார் வருவார்கள் போன்ற கேள்விகள் ஜானகியின் மனதை புண்படுத்தின. அவளுக்கு ஏற்பட்ட காயம் மட்டும் போதுமென அவள் நினைத்த போது சமூகத்தின் கசப்பான பேச்சுக்கள் அவளை மேலும் வேதனைப்படுத்தின. இதனால் ஜானகியின் குடும்பம் கடுமையான அவமானத்தை சந்தித்தது. ஜானகியின் தந்தை தன் மகளுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று தனியொருவராக போராடினார். ஆனால் தாக்குதல் நடத்தியவர்கள் செல்வாக்கு மிக்க அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தங்கள் அதிகாரத்தையும் பணபலத்தையும் கொண்டு வழக்கை முடக்க முயற்சி செய்தனர். தந்தையின் விடாமுயற்சி அந்த குற்றவாளிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஜானகியின் தந்தை மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். இப்போது அந்த வழக்கு பாலியல் தாக்குதல் வழக்கிலிருந்து ஒரு கொலை வழக்காக மாறியது. இது ஜானகிக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தன் வாழ்வின் ஒளியான தந்தை தன்னிடமிருந்து பிரிக்கப்பட்டதை அவளால் தாங்க முடியவில்லை. ஆனாலும் தந்தையின் மரணம் அவளுக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை தந்தது. இது தனக்கான நீதி மட்டுமல்ல, தன் தந்தையின் உயிர்க்கான நீதி என்றும் அவள் உறுதி கொண்டாள். நீதிமன்ற போர். ஜானகிக்கு ஆதரவாக களமிறங்கினார் மூத்த வழக்கறிஞர் டேவிட் ஏபல் டொனோவன் சுரேஷ் கோபி. டேவிட் தன் நேர்மையாலும் நீதிக்கான போராட்டத்தாலும் அறியப்பட்டவர். இந்த வழக்கில் ஒளிந்திருக்கும் அரசியல் செல்வாக்கையும் போலீஸ் அலட்சியத்தையும் அறிந்தும் ஜானகிக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற உறுதியுடன் வழக்கை ஏற்றுக்கொண்டார். வழக்கின் விசாரணை தொடங்கியது. நீதிமன்றம் ஒரு போர்க்களமாக மாறியது. குற்றவாளிகள் தரப்பில் மிகவும் செல்வாக்கு மிக்க வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் தங்கள் வாதத்தால் ஜானகியை குற்றவாளி போல் சித்தரித்தனர். நீதிமன்றத்தின் முக்கியமான தருணங்கள். 1. எதிர்த்தரப்பு வாதம். குற்றவாளிகளின் வழக்கறிஞர்கள் ஜானகியை கௌரவம் இழந்த பெண் என்று வர்ணித்தனர். அவள் ஏன் அந்த நேரத்தில் தனியாக சென்றாள்? அவளது நடத்தையில் ஏதேனும் தவறு இருந்திருக்கலாம் என்று வாதிட்டனர். சமூகத்தில் பெண்கள் எப்படி பழிவாங்கப்பட்டு குற்றவாளியாக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த வாதங்கள் உணர்த்தின. 2. டேவிட் டொனோவனின் வாதம். டேவிட் தன் வாதத்தை ஆணித்தரமாக முன்வைத்தார். ஒரு பெண்ணின் கௌரவம் அவளுடைய உடலால் அளவிடப்படாது. அது அவளது வாழ்வாலும் அவளுடைய சுயமரியாதையாலும் உரிமைகளாலும் அளவிடப்பட வேண்டும் என்று அவர் முழங்கினார். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் ஜானகி, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்ல என்று அவர் தெளிவாக எடுத்துரைத்தார். தாக்குதல் நடந்த நேரத்தின் ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கை, மருத்துவ சான்றுகள் மற்றும் சாட்சியங்களை அவர் ஒன்றன்பின் ஒன்றாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். 3. கொலை வழக்கு விசாரணை. டேவிட் ஜானகியின் தந்தையின் மரணத்தை ஒரு சாதாரண மரணம் போல் அல்லாமல் ஒரு திட்டமிட்ட கொலை என்று நிரூபித்தார். தாக்குதல் நடத்தியவர்களின் அரசியல் செல்வாக்கு, போலீஸ் அதிகாரிகளின் அலட்சியம், வழக்கை மழுங்கடித்த விதங்கள் என அனைத்தையும் அவர் ஆதாரத்துடன் நீதிமன்றத்தின் முன் வைத்தார். உச்சகட்டம். நீதிமன்றத்தில் உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் நிறைந்தன. வாக்குமூலம் அளிப்பதற்காக ஜானகி நீதிமன்றத்தின் முன் நின்றபோது அவளது குரல் தழுதழுத்தாலும் அவளது கண்கள் பயத்தை பிரதிபலிக்கவில்லை. அவளது வலி நிறைந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தில் இருந்த அனைவரையும் உலுக்கியது. நான் நீதி கேட்க இங்கு நிற்கிறேன். என் தந்தை நீதிக்காக போராடினார், அதனால் தான் கொல்லப்பட்டார். என் தந்தை உயிரை விட்டதற்கு நீதி அளிக்க வேண்டும் என்று அவள் கூறிய போது நீதிமன்றம் முழுவதும் அமைதியானது. டேவிட் டொனோவன் தன் இறுதி வாதங்களை முடித்தபோது குற்றவாளிகளின் வாதங்கள் பலவீனமடைந்தன. சட்டத்தின் கண்ணில் குற்றவாளிகளுக்கு எந்த வழியும் இல்லை என்பதை அவர் நிரூபித்தார்.
இறுதியில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டனர். ஜானகிக்கு நீதி கிடைத்தது. முடிவு. நீதிபதி தன் தீர்ப்பை வழங்கும் போது ஒரு முக்கிய செய்தியை அழுத்தமாக பதிவு செய்தார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எந்த ஒரு பெண்ணும் பயப்படாமல் உண்மையை சொல்ல முன்வர வேண்டும். நீதி தாமதமாக வந்தாலும் அது வராமலே போகாது. ஜானகி கண்கலங்கி தன் முகத்தில் ஒரு புன்னகையுடன் நிமிர்ந்து நின்றாள். டேவிட் டொனோவன் அமைதியாகவும் பெருமையுடனும் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறினார். அவரது கடைசி பார்வை ஒரு பெண்ணின் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் நான் போராடினேன், அது வெற்றி பெற்றது என்ற பெருமிதத்தை வெளிப்படுத்தியது. இந்த கதை சட்டத்தின் வலிமையையும் ஒரு பெண்ணின் துணிச்சலான போராட்டத்தையும் நேர்மையான ஒரு வழக்கறிஞரின் அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது. இது ஒரு தனிப்பட்ட பெண்ணின் கதை மட்டுமல்ல, நீதிக்காக போராடும் ஒவ்வொருவரின் கதையாகவும் இருக்கிறது.